இந்த வீடியோல நம்ம ரோமன் நியூமரல்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். ரோமன் நியூமரல்ஸ் மனப்பாடம் பண்ணாம, அதாவது மெமரி பண்ணாம ஈஸியா நம்ம எழுதுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு நம்ம என்னெல்லாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம், என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரோமன் நியூமரல்ஸ் ஈஸியா எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 7 பேசிக் சிம்பிள்ஸ் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால எழுத முடியும். அதோட வேல்யூஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் I, இதோட வேல்யூ 1. ஓகே, V இதோட வேல்யூ 5, X இதோட வேல்யூ 10, L இதோட வேல்யூ 50, C இதோட வேல்யூ 100, D இதோட வேல்யூ 500, M இதோட வேல்யூ 1000. இதை நீங்க கண்டிப்பா மெமரி பண்ணித்தான் ஆகணும். ஓகே, இதுல நம்ம 1 to 100 வரையும் நம்ம படிக்கணும், எழுதுனா போதும் அப்படின்னு தெரியறவங்களுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். 1 to 100 ரோமன் நியூமரல்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த வேல்யூஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இது என்ன சும்மாவே எழுதிக்கலாம். ஓகே, இது I, இதோட வேல்யூ என்னது 1. இப்போ இப்படி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இதை நான் 2 தடவை எழுதுறேன். ஓகே, 2 டைம்ஸ் எழுதுறோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 plus 1 is equal to 2ன்னு அர்த்தம். இதோட வேல்யூ என்னது 2. இப்ப பாருங்க, இதை நான் 3 டைம்ஸ் எழுதிருக்கேன். அப்போ 1 plus 1 plus 1 is equal to 3. இப்போ இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இது இந்த 3 டைம்ஸ்க்கு மேல ரிப்பீட் பண்ண கூடாது. ஓகே, இட்ஸ் நாட் ரிப்பீட்டட். ஓகே, 3 டைம்ஸ்க்கு மேல ரிப்பீட் பண்ண கூடாது. அப்போ நம்ம 4 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அப்போ அதுக்கான விஷயங்கள் தான் அடுத்த 10. அதாவது இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சிம்பிளுமே 3 டைம்ஸ் மட்டும் தான் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ X இருக்குன்னா அது 3 டைம்ஸ், அவ்வளவுதான், அதுக்கு மேல ரிப்பீட் ஆகாது. ஓகே, இப்போ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு கிரேட்டர் வேல்யூ V, ஏன்னா இதுக்கு 5, அதோட வேல்யூ என்னது 5. இப்போ இதோட லெஃப்ட் சைடு நான் I போட்டுக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு அதாவது இது ஒரு கிரேட்டர் வேல்யூ, கிரேட்டர் வேல்யூவோட லெஃப்ட் சைடு ஒரு ஸ்மாலர் வேல்யூ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அதோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதோட வேல்யூ வியோட வேல்யூ என்னது 5. 5ல இருந்து இந்த கிரேட்டர் வேல்யூல இருந்து இந்த ஸ்மாலர் வேல்யூவோட வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 5 minus 1 is equal to 4. ஓகே, இப்போ உங்களுக்கு இது தெளிவா புரியுதா? இப்போ இதே இது V இப்படி போட்டிருக்கோம், கிரேட்டர் வேல்யூ V, ஸ்மாலர் வேல்யூ I இந்த Vக்கு ரைட் சைடு வருது. ரைட் சைடு வந்துச்சுன்னா அது என்ன நமக்கு வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 plus 1, அதாவது அடிஷன், ஆட் ஆகும். ரைட் சைடு ஸ்மாலர் வேல்யூ ஆட் ஆகும், லெஃப்ட் சைடு ஸ்மாலர் வேல்யூ சப்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இப்போ ரைட் சைடு வந்திருக்கனால 5 plus 1 6ன்னு வந்துடும். இப்ப இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ரோமன் நியூமரல்ஸ மெமரி பண்ணாம நீங்க ஈஸியா எழுத முடியும். ஓகே, இப்ப அடுத்த என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 10 இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து ஒரு 10, நடுவுல ஒரு ஸ்மாலர் வேல்யூ I. இப்போ இந்த 10 ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த 10க்கு ரைட் சைடு இந்த வேல்யூஸ் இருக்கு. அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, எப்படி டக்குன்னு நீங்க எப்படி எழுதுவீங்க, 10 பாருங்க, 10 plus 1 plus 10 is equal to 21 அப்படின்னு எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சர் நாட் கரெக்ட். ஓகே, இது தப்பு. ஓகே, அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. சோ கரெக்ட் ஆன்சர் என்ன தெரியுங்களா? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வருது, 2 கிரேட்டர் வேல்யூக்கு மிடில்ல ஒரு ஸ்மாலர் வேல்யூ வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா,
அதோட ரைட் சைடு இருக்கு இல்லையா ஒரு கிரேட்டர் வேல்யூ, அது கூட இதை சேர்த்துக்கணும். ஓகே, அதாவது ரெண்டு கிரேட்டர் வேல்யூக்கு மிடில் ஒரு ஸ்மாலர் வேல்யூ வந்துச்சுன்னா இந்த ஸ்மாலர் வேல்யூ வந்து அதை ஃபாலோ பண்ணி வருது இல்லையா கிரேட்டர் வேல்யூ, அது கூட தான் அது சேரணும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்னது 10, இதோட வேல்யூ என்னது 9. அப்ப 10 plus 9 is equal to 19. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சோ உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுதான். இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஒரு கிரேட்டர் வேல்யூ அதோட லெஃப்ட் சைடு ஒரு ஸ்மாலர் வேல்யூ வந்துச்சுன்னா இந்த கிரேட்டர் வேல்யூல இருந்து ஸ்மாலர் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 10 minus 1 is equal to 9. இப்போ ஒரு கிரேட்டர் வேல்யூ அதோட ரைட் சைடு ஒரு ஸ்மாலர் வேல்யூ வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். அப்ப 10 plus 1 is equal to 11. ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரோமன் நியூமரல்ஸ் எழுத போறோம். அது எழுதும் போது உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்போ எழுதுவோமா? இப்ப பாருங்க 1 is equal to 1. இப்போ 2 இப்போ 3. இப்போ இது 3 டைம்ஸ்க்கு மேல ரிப்பீட் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? v போட்டுட்டு இதோட லெஃப்ட் சைடு இந்த ஸ்மாலர் வேல்யூவை போட்டோம்னா என்ன ஆன்சர்? 5 minus 1 is equal to 4. கிளியரா இருக்கா? இப்போ அடுத்து வந்து 5 6. இந்த v பக்கத்துல ஒரு i இங்கிட்டு ரைட் சைடு போட்டோம்னா ஆட் ஆகும் வேல்யூ. அப்ப 5 plus 1 is equal to 6. இப்போ இந்த ரைட் சைடு இன்னொரு அடிஷனலா 1 போடும்போது 5 plus 1 6, 6 plus 1 7. ஓகே, இப்போ இது 8. இப்போ இது 3 டைம்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 9 எழுதணும். 9 எழுதுறதுக்கு 10 எழுதிட்டு கிரேட்டர் வேல்யூக்கு லெஃப்ட் சைடு இந்த வேல்யூ போட்டோம்னா 10 minus 1 is equal to 9. அடுத்து 10. ஓகே, இப்போ இது எல்லாமே 1 to 3 குள்ளத நம்ம வந்து அப்படியே பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 10, 20, 30, 40, 50 இததான் எழுத போறோம். சோ இப்ப பாருங்க, இப்போ நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா 10 ஓகே, 20 அப்படிங்கிறது இதுதான் 20, 30 ஓகே, இது 30. சரி ஓகே, 40 எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 எல்லோட வேல்யூ என்னது 50. அதுல இருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 40. ஓகே, அடுத்து 50. சோ எல்லோட வேல்யூ 50. எல் பக்கத்துல ரைட் சைடு எக்ஸ் வரும்போது இதோட வேல்யூ என்னது? 50 plus 10 60. இப்போ எல் கூட ரைட் சைடு 2x. அப்போ 50 plus 60, அதாவது பாருங்க 50 plus 10 plus 10 is equal to 70. ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 70 எழுதியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80. 80 எப்படி எழுதணும்? is equal to 80. சரி, 80 வேல்யூ எழுதியாச்சு. இது 3 தடவை ரிப்பீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன எழுதணும்? 90 எழுதணும். 90 எழுதும் போது நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 என்னது? சி. சின்றது தானே 100. 100ல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 90. அதுக்கப்புறம் சி இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இப்போ நமக்கு 1 to 3 தெரியுது. 1 to 3 10 வேல்யூ எழுத தெரியும். 10, 20யோட வேல்யூவும் தெரியும். அப்போ நம்ம என்ன எழுத போறோம்? 100 வேல்யூ எழுதுறது ரொம்ப ஈஸி இல்லையா? எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருதுல இருந்து ஒவ்வொன்று மட்டும் பார்ப்போம். இப்போ 1 இருக்கு. 1 பக்கத்துல நான் இந்த சைடு 10. அப்போ இது கிரேட்டர் வேல்யூ, இது பக்கத்துல ஸ்மாலர் வேல்யூ. அப்ப ஆட் பண்ணணும். 10 plus 1 11. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து இங்க பாருங்க, இது கூட நான் முன்னாடி வந்து 20 ஆட் பண்றேன். இங்க 2 இருக்கு, நான் 20 ஆட் பண்றேன். அப்ப இந்த வேல்யூ என்னது? 22.
இப்போ இந்த சைடு நான் 30 ஆட் பண்றேன். அப்போ இதோட வேல்யூ என்னது 33. ஓகே, இப்போ 44க்கு நம்ம எப்படி எழுதுறது பாருங்க. 44. இப்போ 55 எழுதுவோம். 55 எப்படி எழுதுறது? முன்னாடி ஒரு L போட்டோம்னா 50 50 plus 5 55. ஓகே, இப்போ 66 எழுதணும். 66 எப்படி எழுதுறது? 60 எடுத்து நம்ம இங்க போட்டுட்டோம்னா 60 plus 6 அப்போ 66. ஓகே, இப்போ 77 எழுத போறோம். சோ 70 என்ன இருக்கு பாருங்க. 77 பாருங்க. 77 நான் வந்து இந்த சைடு தனியா எழுதி காட்டுறேன். 7. இப்போ இது வந்து கிரேட்டர் வேல்யூ, இதுக்கு பக்கத்துல ஸ்மாலர் வேல்யூ ரைட் சைடு வந்திருக்கு. அப்போ நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 50 plus 10 plus 10 plus 5 plus என்ன பண்ணணும் 1 plus 1. இப்போ ஆட் பண்ணுங்க. 50 plus 10 வந்து 60, இதையே ஆட் பண்ணா 70, இதை ஆட் பண்ணா 75, இது 76, 77. ஓகே, வந்துருச்சு ஆன்சர். சோ அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வேணுமோ இப்ப 22 எழுதணும்னா 20 எது இது. அப்ப 20ன்றது என்னது? 2 ஓட வேல்யூ என்னது? அவ்வளவுதான் 22. இப்போ 34 எழுதணும்னா 30 என்னது? இதுதான் 30. ஓகே, அப்போ நம்ம 30 எடுத்து எழுதிக்கணும். 34 எழுதணும். 4 ஓட வேல்யூ என்னது? இங்க இருக்கக்கூடியதுதான். எங்க இருக்கு 4? பாருங்க, இதுதானே 4. அப்போ 4 எடுத்து இது கூட சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்குது? 34. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருதா? இப்போ இது 10, இது 5, பக்கத்துல மிடில்ல வந்து ஒரு ஸ்மாலர் வேல்யூ இருக்கு. அப்ப இந்த ஸ்மாலர் வேல்யூ எது கூட சேரும்? இது கூட தான் சேரும். ஓகே, அப்ப 34. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்களே எழுதிடலாம். 100 என்ன 1000 வரல எழுதலாம், 1000க்கு மேலையும் எழுதலாம். அவ்வளவு ஈஸி தான் இந்த ரோமன் நியூமரல்ஸ். லாஸ்ட் ஃபைனலா ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட வேல்யூ என்னது? 5. சப்போஸ் இதுக்கு மேல ஒரு பார் வந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னன்னா, இது 1000 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 into 1000 is equal to 5000. ஓகே, மேல பார் வந்தா மட்டும் அந்த வேல்யூவை நம்ம வந்து 1000 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ சரி, இது இந்த மாதிரி வந்தா நம்ம 500 சொல்லிட்டு எழுதிட்டோம். இப்போ இது என்ன பண்றோம்னா, வெயிட் பண்ணுங்க, நம்ம இந்த ஸ்கிரீனை அழிச்சிடலாம். அழிச்சிட்டு இப்ப பாருங்களேன், இப்ப இதோட வேல்யூ 5. இதுக்கு மேல ஒரு பார் வந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து 5 into 1000 is equal to 5000. ஓகே, பார் வந்து அந்த வேல்யூ மட்டும் நம்ம வந்து 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதுக்கு மட்டும் மேல பார் போட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூட இதோட மதிப்பு என்னது? 4. அப்போ 4 into 1000. ஏன்னா அந்த 4க்கு மேல மட்டும்தான் பார் வந்திருக்கு. இது ரெண்டும் சும்மா தான் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டும் சும்மா தான் இருக்கு. அப்போ இதோட வேல்யூவை அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கணும். 10 plus 1. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 4000 10 plus 1 is equal to 1. 4011. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி ரோமன் நியூமரல்ஸ்ன்றது. ஸோ இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்கணும் ரோமன் நியூமரல்ஸ்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான டிப்ஸ் என்னன்னா, இப்போ I இருக்கு, X இருக்கு, C இருக்கு, M இருக்கு. இந்த 4 சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் ரிப்பீட்டட். ஓகே, மித்ததெல்லாம் ரிப்பீட்டட் கிடையாது. I, X, C, M இது மட்டும் தான் ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ ரிப்பீட் ஆகிறது எப்படி இருக்கும்னா, இது வந்து ரூல் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டாவது, ரிப்பீட் ஆகிறது எப்படி இருக்கும்னா, only 3 times. ஓகே, a symbol can be repeated up to a maximum of 3 times in a number. இப்போ பாருங்க, இப்போ X இருக்குன்னா மேக்ஸிமம் 3 times தான் ரிப்பீட் ஆகும். அதுக்கு மேல ரிப்பீட் ஆகாது.
அடுத்து நம்மளோட பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா V இருக்கு I and D ஓகே இப்போ இதுல Vன்றோட வேல்யூ வந்து என்னது 5 ஓகே அதுக்கடுத்து வேற வேல்யூ என்னன்னா L ஓட வேல்யூ என்னது 50 இப்போ இந்த V5 இது வந்து 50 இது வந்து 500 இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நெவர் சப்ட்ராக்டட் இது வந்து எதுலயுமே சப்ட்ராக்ட் ஆகாது ஓகே இந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் அடிஷனல் தான் நீங்க வேணும்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே இப்போ இதோட வேல்யூ 1 ஹை இது எதுல இருந்து சப்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னா ஒன்லி ஓகே இது சப்ட்ராக்ட் ஆகிறது என்னது இப்போ ஐ ஓகே இது சப்ட்ராக்ட் பண்றது கேன் பி subtracted from V and X இந்த ரெண்டு சிம்பிள் இருந்து தான் இதை சப்ட்ராக்ட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி X வந்து சப்ட்ராக்ட் இதேதான் X வந்து சப்ட்ராக்ட் பண்றது வந்து from எதுல இருந்து X வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க L and C நம்ம பார்த்தோம் இல்லையா L ல இருந்து X வந்து சப்ட்ராக்ட் பண்ணா 40 L ல இருந்து X சப்ட்ராக்ட் பண்ணா 40 C ல இருந்து X சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 90 இது ரெண்டுல தான் இது வந்து சப்ட்ராக்ட் ஆகுமா ஓகேவா அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா C can be subtracted from D and M only C வந்து எதுல இருந்து சப்ட்ராக்ட் ஆகுது can be subtracted from D and M only ஓகே இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ரோமன் நியூமரல்ஸ் வந்து பக்காவா ஈஸியா உங்களாலேயே எழுத முடியும் ஓகே இதுக்கு மனப்பாடமே தேவையில்லை 100 என அதுக்கும் மேலேயும் உங்களால எழுத முடியும் இவ்வளவுதான் ரோமன் நியூமரல்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க